2 ஆண்டுகள் அதற்கு மேலே அப்படின்னா தான் இது நாள் வரையிலான பதவி இழப்பு அப்படின்றதெல்லாம் இருந்திருக்கிறது. அதனால் வெறும் அபராதம் விதிக்கப்பட்டால் அவர் பதவியில் தொடர்வதற்கான வாய்ப்பு, அதாவது இது முற்றிலுமான ஒரு பதவி இழப்பை நோக்கி செல்லுமா இல்லை தண்டனையை பொறுத்து மாறுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய விழுப்புரம் செய்தியாளர் கோபிநாத் அவர்களும் இணைந்திருக்கார். கோபிநாத், இப்போது நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளில் அமைச்சருடைய வாகனத்தில் இருந்து தேசிய கொடி அகற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் தண்டனை விவரம் வெளிவரவில்லை. இப்போது அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன? அமைச்சர் பொன்முடி மீதான தீர்ப்பு இன்று காலை வெளியான நிலைமையில இன்று காலை முதல் அமைச்சர் பொன்முடி விழுப்புரத்துல பல்வேறு நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. பேராசிரியர் அன்பழகனோட 110வது பிறந்த நாள், அதே போல மக்களுடன் முதல்வர் திட்டத்துல நடைபெற்று வரக்கூடிய அந்த பணிகளை ஆய்வு மேற்கொண்டாரு. அதே போல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சியில அமைச்சர் பொன்முடி கலந்துகிட்டு நிதியுதவி வழங்கினாரு. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்தாருங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சி அமைச்சர் பொன்முடி வீட்டுல தற்போதைய நிலை. இந்த நிலை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது சென்னை உயர் நீதிமன்றத்துல இவர் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டது. தண்டனை விவரம் 21 அறிவிக்க போறாங்க. இந்த தகவல் வெளியானவுடன் நிகழ்ச்சியை உடனடியாக முடித்துக் கொண்டு அமைச்சர் பொன்முடி விழுப்புரம் சண்முகபுரம் காலனியில் உள்ள அவரது வீட்டிற்கு சேர்ந்தாருங்க. உடனடியா அந்த பகுதியில இருந்து அவர் கார்ல இருந்து தேசிய கொடி அகற்றப்பட்டது. இப்ப பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்க காட்சிகள் அமைச்சர் பொன்முடி வழக்கறிஞரோட ஆலோசனை மேற்கொண்டு தற்போது சென்னை புறப்பட்டு போறாரு. மீண்டும் தேசிய கொடி பொருத்தப்பட்டு சென்னை புறப்பட்டு போறார். இந்த காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அமைச்சர் பொன்முடி வீட்டுல விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் அவர் வீட்டுல இருக்காங்க. இங்கிருந்து அமைச்சர் பொன்முடி தற்போது தேசிய கொடி பொருத்தப்பட்ட அந்த காரில் தான் தற்போது சென்னை புறப்பட்டு போயிட்டு இருக்காரு. இந்த காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே வீட்டுக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த தேசிய கொடி அகற்றப்பட்டு உள்ள வச்சுட்டாங்க. திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. இப்ப திரும்பி சென்னை புறப்படும் போது அவரோட கார்ல தேசிய கொடியை பொருத்தி தற்போது அமைச்சர் பொன்முடி சென்னை புறப்பட்டு போற காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அமைச்சர் பொன்முடியுடைய கார்ல இருந்து தேசிய கொடி அகற்றப்பட்டது அப்படின்ற காட்சிகள் வந்தது. இப்போ நமது செய்தியாளர் சொல்றாரு, இன்னொரு கார்ல தேசிய கொடி பொருத்தப்பட்ட நிலையிலே அவர் பயணத்தை மேற்கொள்கிறார் அப்படின்றது. இதுல தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டதா, அவர் தகுதி இழப்பான்ற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.